Good morning students. Today in this session we are going to see your breeding and biotechnology lesson, animal breeding. In the last video we have seen plant breeding in detail. Today in this video let's see animal breeding and various topics of this lesson. So first வந்து animal breeding பத்தி பார்க்கலாம். Breed அப்படின்றது என்னன்னா breed அப்படின்றது ஒரே ஸ்பீஷியஸ்ல இருக்கிற அனிமல்ஸ்ல ஒரு குரூப். அந்த குரூப்ல வந்து காமன் அப்பியரன்ஸ் இருக்கும், காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ், காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ப்ரீடுன்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எடுத்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே ஒரே ஸ்பீஷியஸ் தான், பட் யூ கேன் சி வேரியஸ் ப்ரீட்ஸ் இன் டாக்ஸ் லைக் அல்சேஷன், பொமேரியன், டாபர்மேன், அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் இருக்கும். இந்த ப்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், சர்டன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து காமனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ரீட். இந்த மாதிரி ஒரு ஸ்பீஷஸ் எடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரீட்ஸ் வந்து பார்க்க முடியும். மங்கீஸில் இருக்குது, ஹார்சஸில் இருக்குது, அந்த மாதிரி வந்து யூ கேன் டிஃப்ரென்ஷியேட். ஸோ ஒரே ஸ்பீஷஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் நம்ம ப்ரீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அனிமல் ப்ரீடிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் எடுத்து மேட் பண்ண வச்சு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணி மேட் பண்ண வச்சு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணப்படுற அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் குவாலிட்டியில் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ்லேருந்தும் வந்து மேட்டிங் பண்ண வச்சு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அனிமல் ப்ரீடிங் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ ப்ரீடிங் அப்படின்னா தமிழில் இனக்கலப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டு இனத்தை சேர்ந்த அனிமல்ஸை மேட் பண்ண வச்சு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதுதான் வந்து அனிமல் ப்ரீடிங். ஸோ எதுக்காக அனிமல் ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். அனிமல் ப்ரீடிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஜீனோடைப்ஸ் ஆஃப் டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கவோட ஜீன் வந்து மாறும், ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து ஜீன் வந்து மாறதுனால என்ன ஆகும்னா மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங்கில் ஃபர்ஸ்ட் எய்மே வந்து பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் தேர் ஈல்டு. அவங்க அந்த டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார்ம் அனிமல்ஸ், அந்த ஃபார்ம் அனிமல்ஸோட ஈல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அனிமல் ப்ரீடிங் பண்ணுறோம். எக், மீட், மில்க் எது வேணால் இருக்கலாம் அந்த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா when breeding takes place between animals of the same breed it is called inbreeding. ஸோ ஒரே ப்ரீடில் இருக்கிற அனிமல்ஸை வந்து கிராஸ் பண்ணி மேட் பண்ண வச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ப்ரீட்ல சுப்பீரியர் குவாலிட்டியான அனிமல்ஸ் எடுத்து ப்ரீட் பண்ண வச்சு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணா அது இன்ப்ரீடிங், ஒரே ப்ரீடிங்லேயே மேட் பண்ண வைக்கிறது. கிராஸ் ப்ரீடிங் ஆர் அவுட் ப்ரீடிங் அப்படின்றது என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரீட்ல இருக்கிற அனிமல்ஸ் எடுத்து மேட் பண்ண வச்சு ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது, இது வந்து அவுட் ப்ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ப்ரீடிங்னா என்னன்னு பார்க்கலாம். Inbreeding refers to the mating of closely related animals within the same breed for about 4 to 6 generations. So ஒரே breedல இருக்கிற அனிமல்ஸ்ல எடுத்து மேட் பண்ண வச்சு ப்ரொடியூஸ் பண்ற ஆஃப் ஸ்ப்ரிங், இது வந்து 4 to 6 ஜெனரேஷன்ஸா அந்த மாதிரி வந்து அவங்க கிராஸ் பண்ணி மேட் பண்ண வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்து நம்மளுக்கு சுப்பீரியர் மேல்ஸ் அண்ட் சுப்பீரியர் ஃபீமேல்ஸ் ஆஃப் த சேம் ப்ரீட் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து மேட் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சுப்பீரியர் ஜீன்ஸ் இருக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேவையில்லாத ஜீன்ஸும் எலிமினேட் ஆகிடும். ஸோ 4 to 6 ஜெனரேஷன்ஸாக நம்ம வந்து வெறும் சுப்பீரியர் குவாலிட்டியில் இருக்கிற மேலும் ஃபீமேலை மட்டும் எடுத்து மேட் பண்ணும்போது வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்கும் வந்து நம்மளுக்கு சுப்பீரியர் ஜீன் இருக்கிற அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஜீன்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிசர்டேல் அப்படின்றது வந்து ஒரு நியூ breed ஆஃப் ஷீப் டெவலப்ட் இன் பஞ்சாப் பை கிராசிங் பிக்கனரி ஈவ்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் மேரினோ ராம்ஸ். ஸோ ஒரு பிக்கனரி ஈவ்ஸ் அந்த ஃபீமேல் ஷீப்பையும் ஆஸ்திரேலியன் மேரினோ ராம்ஸ் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வந்த ஒரு breed தான் வந்து ஹிசர்டேல் அப்படின்ற ஷீப். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இன்ப்ரீடிங். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்றது என்னன்னா continued inbreeding reduces fertility and productivity.
ஸோ கண்டினியூஸாக நம்ம இன்ப்ரீடிங்கே பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரே ப்ரீட்லேயே வந்து நம்ம இனக்கலப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபர்டிலிட்டி ரேட் வந்து குறையும், ப்ரொடக்டிவிட்டியும் குறையும். Inbreeding exposes harmful recessive genes that are eliminated by selection. ஸோ ரெசசிவ் ஜீன்ஸ்லேயே வந்து சில ஹார்ம்ஃபுல் ஜீன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து செலெக்ஷன் மூலமாக வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் யோர் இன்ப்ரீடிங். நெக்ஸ்ட் we will see outbreeding. அவுட்ப்ரீடிங்ன்றது முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸில் இருக்கிற அனிமல்ஸ் எடுத்து நம்ம வந்து ப்ரீட் பண்ணுறது, மேட் பண்ணுறது, அதுதான் வந்து அவுட்ப்ரீடிங். இட் இஸ் த ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். ஸோ த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம்ட் ஆர் கால்ட் ஹைப்ரிட்ஸ். ஸோ இப்போ அவுட்ப்ரீடிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் இருக்கிற சுப்பீரியர் குவாலிட்டி எடுத்து நம்ம வந்து மேட் பண்ண வைக்கிறோம். ஸோ வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்ரிட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் விகரஸ் தேன் தேர் பேரண்ட்ஸ். ஸோ வரக்கூடிய அந்த ஹைப்ரிட் எப்படி இருக்கும்னா பேரண்ட்டை விட ஸ்ட்ராங்கராக விகரஸாக இருக்கும். Cross between two different species with desirable features of economic value are mated. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்ல இருந்து கூட நம்ம வந்து கிராஸ் பண்ண வைக்கலாம், நம்மளுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் வர வரைக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மியூல். மியூல் அப்படின்றது எதனோட கிராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ். ஸோ டாங்கியில் வந்து மேல் எடுத்துட்டு ஹார்ஸில் வந்து ஃபீமேலையும் எடுத்து ரெண்டையும் வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் மியூல். மியூல் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸோட அதிகமான ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ஸ், எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ் இருக்கும். பட் மியூலால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தே ஆர் ஸ்டிரைல். ஸ்டிரைல்னா மியூலால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த பிக்சரில் கொடுத்துருக்கதா மியூல். இதான் வந்து மியூல். ஸோ திஸ் இஸ் ஹார்ஸ், திஸ் இஸ் டாங்கி. வென் யூ மேட் தீஸ் டூ யூ கெட் மியூல். ஸோ மியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸோட நல்ல ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, தட் இஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இருக்கும். பட் ஒன்லி திங் வந்து இட் கான்ட் ரீப்ரொடியூஸ். So if you want to produce another mule, you have to cross horse and a donkey. Then only you can produce a mule. Some more info bits கொடுத்திருக்காங்க. Cross breed of fowls. கோழிகளை வந்து cross breed பண்றாங்க. White Leghorn and Plymouth Rock. வரக்கூடிய ஹைபிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுல். அது வந்து பார்த்தீங்கன்னா it yields more eggs. அதே மாதிரி cross breed of cows. Developed by mating the bulls of exotic breeds and cows of indigenous breeds. Exotic breeds na imported animals ன்னு அர்த்தம், வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட breed. So brown Swiss அப்படின்றது வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பசு. அது வந்து சாஹிவால் வந்து indigenous cow. indigenous cowனா நம்மளோட இந்தியால நேட்டிவ் டு இந்தியா, அதான் இண்டிஜினியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த சாஹிவாலோட கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் ஸ்விஸ் கிடைக்குது. கரண்ட் ஸ்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 times more மில்க் வந்து ஈல்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் யோர் அவுட் ப்ரீடிங். நெக்ஸ்ட் தெர் இஸ் அ டேர்ம் கால்ட் ஹெட்ரோசிஸ். ஹெட்ரோசிஸ் அப்படின்றது என்னன்னா the superiority of the hybrid obtained by cross breeding is called heterosis or hybrid vigor. ஸோ நம்ம 2 பேரண்ட்ஸையும் மேட் பண்ண வச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹைப்ரிட் வந்து சுப்பீரியர் குவாலிட்டியாக கிடைக்கிற அந்த டெர்மினாலஜியை ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஹைப்ரிட் விகர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹைப்ரிட் விகரோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டில் வில் பி இன்க்ரீஸ்ட், எக் பை போல்ட்ரி that will be increased, and high quality of meat will be produced, and increased growth rate in domesticated animals. Domesticated animals அதாவது farm animals ஓட growth rate வந்து நல்லாவே increase ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு heterosis ஓட effects. Next we will see what genetic engineering is. Genetic engineering அப்படிங்கிறது வந்து it's nothing but the manipulation and transfer of genes from one organism to other organism. அதாவது 2 different organisms or animals எடுத்துக்கிட்டு அந்த ஒரு அனிமல் கிட்ட இருக்கிற டிஎன்ஏவை இன்னொரு அனிமலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசாக வந்து ஒரு நியூ டிஎன்ஏ கிரியேட் பண்ணி ஒரு ஆர்கானிசமை கிரியேட் பண்ணுறது தான் வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீன்ஸே வந்து மேனிபுலேட் ஆகுது. அதாவது வந்து நார்மலா வந்து ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அனிமலோட ஆன்செஸ்ட்ரல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து தொடர்ந்து அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்க்கு வந்துட்டே இருக்கும். பட் ஜெனட்டிக் என்ஜினியரிங்ல அந்த ஆர்கானிசம் அந்த அனிமல்ல இருக்கிற ஜீனை வந்து மேனிபுலேட் பண்றாங்க. அதாவது ஒரு அனிமல்ல இருக்கிற ஜீனை எடுத்து டிஎன்ஏவை எடுத்து இன்னொரு அனிமலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெனட்டிக் வேரியேஷனை கிரியேட் பண்ணி வேற வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசமோ இல்லை நியூ ஃபார்ம் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸோ டெவலப் பண்றது தான் ஜெனட்டிக் என்ஜினியரிங். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா கிரியேட் பண்ணப்பட்ட டிஎன்ஏ, அதாவது ஒரு அனிமல்ல இருக்கிற டிஎன்ஏவை இன்னொரு அனிமலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி புதுசா ஒரு டிஎன்ஏவை கிரியேட் பண்றதுக்கு பேரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 different sourcesல இருக்கிற 2 டிஎன்ஏவை எடுத்து ஜாயின் பண்ணி புதுசா ஒரு டிஎன்ஏவை கிரியேட் பண்றதுனால தான் அதை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 2 different organismsல இருக்கிற 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை கட் பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஹெலிக்ஸ் மாடல் ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ வந்து நம்மள கட் பண்ணி எடுக்க முடியும். ஸ்ட்ராண்ட்னு சொல்லுவோம். அது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராண்டை வந்து கட் பண்ணி எடுத்து அதே மாதிரி இன்னொரு ஆர்கானிசம்ல இருக்கிற டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை கட் பண்ணி எடுத்து இந்த 2 டிஎன்ஏவையும் வந்து ஃபியூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி புதுசா ஒரு டிஎன்ஏவை உருவாக்குறது தான் ஜெனட்டிக் என்ஜினியரிங். அப்படி உருவாக்கப்படுற டிஎன்ஏவை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். இதனால ஜெனட்டிக் என்ஜினியரிங்க்கு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மிட். பிளாஸ்மிட் அப்படின்றது என்னன்னா it is the small circular double-stranded DNA molecule found in the cytoplasm of bacterial cell and separated from chromosomal DNA. அதாவது பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிஎன்ஏ இருக்கும். அந்த பாக்டீரியல் டிஎன்ஏ இல்லாம ஒரு பிளாஸ்மிட் அப்படின்ற ஒரு சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ மாலிக்யூல் இருக்கும். இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, இதுதான் பாக்டீரியல் செல். இந்த பாக்டீரியல் செல்ல வந்து ரெட் கலர்ல இருக்கிறது பாக்டீரியல் டிஎன்ஏ, ப்ளூ கலர்ல இருக்குது பிளாஸ்மிட். பிளாஸ்மிட்ன்றது இட்ஸ் அ டிஎன்ஏ மாலிக்யூல். டிஎன்ஏலேருந்து வரப்படுற ஒரு மாலிக்யூல். இட்ஸ் அ சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ மாலிக்யூல். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் வந்து இட் கேன் ரெப்ளிகேட் இண்டிபெண்டன்ட்லி. அதாவது ரெப்ளிகேட்னா டியூப்ளிகேஷன். அதுவே வந்து தன்னைத்தானே வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த பிளாஸ்மிட் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ஜெனட்டிக் என்ஜினியரிங். ஸோ பிளாஸ்மிட் அப்படிங்கிறது சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ மாலிக்யூல் ஃபவுண்ட் இன் தி பாக்டீரியல் செல். இது வந்து குரோமோசோமல் டிஎன்ஏலேருந்து செப்பரேட் ஆன ஒரு செல், செப்பரேட் ஆன ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ இது வந்து ஈஸியாக ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஜெனட்டிக் என்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். Restriction enzymes recognizes a specific base pair sequence in DNA called as restriction site and cleaves the phosphodiester bond within DNA. So restriction enzyme அப்படிங்கிறது வந்து இந்த DNA moleculeல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின் இந்த molecules எல்லாமே வந்து பேர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இந்த பேர் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை வந்து அந்த சீக்வென்ஸை பிரேக் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட்டு. ஸோ அந்த சைட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்ற அந்த சைட்டில் வந்து இந்த டிஎன்ஏவை வந்து பிரேக் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா குவானைன், சைட்டோசைன், அடினைன், தைமின் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 2ஆ பிரித்து எடுக்க முடியும் அந்த டிஎன்ஏவை. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து டிஎன்ஏ வந்து ஸ்ட்ராண்டை வந்து கட் பண்ணி எடுத்து இன்னொரு ஆர்கானிசமோட டிஎன்ஏவோட நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணி நம்ம வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங்ல வேற வேற புது விதமான டிஎன்ஏ வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஜெனட்டிக் என்ஜினியரிங்க்கு முக்கியமா தேவை பிளாஸ்மிட், கண்டிப்பா தேவை. அண்ட் தென் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதாவது டிஎன்ஏல எந்த இடத்துல வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இருக்கோ, எந்த இடத்துல அந்த டிஎன்ஏ வந்து நம்மளால வந்து கட் பண்ணி ஸ்ட்ராண்டா வந்து பிரிச்சு எடுக்க முடியுமோ அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்.
சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். நம்மளோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்றதுக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படின்றதான் இங்க கொடுத்துருக்காங்க. Important discoveries that led to the stepping stone of rDNA technology were presence of plasmid in bacteria that can undergo replication independently along with chromosomal DNA. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நம்ம பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை பாக்டீரியாவில் இருக்கிற அந்த பிளாஸ்மிட் அப்படின்ற டிஎன்ஏ மாலிக்யூல். அது இருந்தால் தான் நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை இந்த பிளாஸ்மிட்ல போட்டு டியூப்ளிகேட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால இந்த பிளாஸ்மிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And then restriction enzymes cuts or break DNA at specific sites and are also called as molecular scissors. So இதுவும் நான் சொன்னேன் உங்களுக்கு, restriction enzymes வந்து DNAல நம்ம எந்த இடத்துல வந்து இந்த DNAவை ஸ்ட்ராண்டா கட் பண்ணி எடுக்க முடியுமோ, ஸோ அந்த restriction enzyme site is very very important for genetic engineering. ஸோ அதை வந்து molecular scissors அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் மாலிக்யூல் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்க முடியும். And then DNA ligases are the enzymes which help in ligating the broken DNA fragments. இந்த DNA ligases அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு glue மாதிரி, கம் மாதிரி. நம்ம கட் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏவை நம்ம சேர்க்கணும், ஃபியூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணி எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணும், ஒட்ட வைக்கும். ஸோ அதனால டிஎன்ஏ லிகேஸ். ஸோ இந்த 3 பிளாஸ்மிட், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அண்ட் டிஎன்ஏ லிகேசஸ், இந்த 3 வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங்கை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ், ரிக்வயர்மெண்ட்ஸ். Next, we'll see gene cloning. When you say gene cloning, you will get reminded of a baby sheep called Dolly. Dolly அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the first cloned sheep. ஸோ ஒரு cloning, gene cloning முறையில் முதல்ல வந்து தயார் செய்யப்பட்ட ஒரு ஷீப் தான் வந்து டாலி. ஸோ டாலி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஒரு பேரண்ட், அதாவது அம்மாவோட கார்பன் காப்பியா இருந்தாதான் அது வந்து நம்ம வந்து க்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ க்ளோன்னாலே கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் வென் யூ சி ஜெனட்டிக்ஸ், ஜீன்ஸ் நீங்க போய் பார்த்தாலும் பேபி அண்ட் பேரண்ட் ரெண்டோட, அம்மா அண்ட் பேபி ரெண்டோட ஜீன்ஸ் போய் பார்த்தாலும் ரெண்டுமே வந்து எக்ஸாக்ட்லி சிமிலராக இருக்கும். ஸோ அதனால தான் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி போத் தே லுக் சிமிலர். ஸோ அதனால தான் வந்து க்ளோன் முறையில் வந்து வரப்பட்ட அந்த பேபியை வந்து இட் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ஆஸ் தி மதர். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வந்து க்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிகாஸ் க்ளோன் மீன்ஸ் கார்பன் காப்பி ஆஃப் தி பேரண்ட். ஸோ ஜீன் க்ளோனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied as the cell divides. ஸோ இந்த க்ளோனிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிஎன்ஏல இருக்கிற ஒரு ஃப்ராக்மெண்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து பாக்டீரியல் செல்குள்ளே வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, டிஎன்ஏ அந்த பாக்டீரியல் செல்லை வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஜீன் க்ளோனிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜீன் க்ளோனிங்கில் இருக்கிற பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிசையர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை யூசிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ முன்னாடியே நம்ம படித்த மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை மட்டும் ஐசோலேட் பண்ணுறாங்க, கட் பண்ணி எடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாஸ்மிட்ல வந்து இந்த கட் பண்ணி எடுத்த இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறாங்க டு மேக் rDNA, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏயோட ஃப்ராக்மெண்ட்டை இந்த பிளாஸ்மிடோட ஜாயின் பண்ணும்போது தட் பிகம்ஸ் rDNA ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த rDNA வந்து ஒரு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லில் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் ஆகுது. ஸோ மல்டிப்ளை ஆகி க்ளோன்ஸ் வந்து வருது. ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் cloned gene in host cell, ஃபைனலாக cloned gene வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நிறைய என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் கூட வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீன் க்ளோனிங்கோட மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹியூமன் செல், எனி கைண்ட் ஆஃப் செல் இருக்கலாம், அனிமல் செல், ஹியூமன் செல், எனி செல் இருக்கலாம். இந்த செல்லுலேருந்து தனியாக வந்து டிஎன்ஏவை மட்டும் பிரித்து எடுக்கிறாங்க. a strand of DNA, அதாவது எந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சைட் இருக்கோ அதை மட்டும் பர்டிகுலராக சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டிஎன்ஏவை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்மிட்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்கிறது பிளாஸ்மிட், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்த டிஎன்ஏ. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஆர்டிஎன்ஏவை ஆயிடுது. இப்போ இந்த ஆர்டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே வந்து அனுப்புகிறாங்க டு மல்டிப்ளை. ஸோ இந்த பாக்டீரியல் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இந்த ஆர்டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அதாவது பாக்டீரியல் செல் டிவைட் ஆகும்போது இந்த ஆர்டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஹென்ஸ் வி கெட் தீஸ் க்ளோன்ஸ். ஸோ இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜெனட்டிக் என்ஜினியரிங் ஆர் ஜீன் க்ளோனிங். Next we'll see development of Dolly. நான் சொன்னேன் first cloned sheep Dolly. அந்த Dolly வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்றத இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. So Dolly was the first cloned female sheep developed by Dr. Ian Wilmut and his colleagues at the Roslin Institute, Scotland in July 1996. She was created by somatic cell nuclear transfer technique. She lived for 6.5 years and died in 2003 because of lung disease. ஸோ டாலி அப்படின்ற ஷீப்பை வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. எப்படின்றத இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஃபேஸ்டு ஷீப், அந்த ஷீப்லேருந்து டோனார் எக் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த ஷீப்பில் இருக்கிற எக்கை மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க. எக்கை எடுத்ததுக்கப்புறமா அந்த எக்கில் இருக்கிற நியூக்ளியஸை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ டீநியூக்ளியேட்டட் எக் நம்மளுக்கு இருக்குது. இது இல்லாமல் ஒயிட் ஃபேஸ்டு ஷீப்லேருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. இந்த செல் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அதோட அட்டர், அதாவது அந்த பால் கொடுக்கக்கூடிய அந்த மடி இருக்கு இல்லையா, அந்த அட்டர்லேருந்து ஒரு செல்லை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த செல்லையும் இந்த டீநியூக்ளியேட்டட் எக் செல்லையும் ஃபியூஸ் பண்ணுறாங்க யூஸிங் எலக்ட்ரிக் ஷாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபேஸ்டு ஷீப்போட எக் செல்லை நியூக்ளியஸை எடுத்துட்டு இருக்கிற அந்த டீநியூக்ளியேட்டட் செல்லையும் இன்னொரு ஒயிட் ஃபேஸ்டு ஷீப்ல இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மெமரி கிளாண்ட்லேருந்து எடுத்த ஒரு செல், இது ரெண்டையும் எலக்ட்ரிக் ஷாக் யூஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக் ஃபியூஸ்டு செல் கிடைச்சிருச்சு. இந்த எக் ஃபியூஸ்டு செல் தான் வந்து எம்ப்ரியோவாக டெவலப் ஆகப்போது மல்டிப்ளை ஆகி டெவலப் ஆகும். நார்மலாகவே வந்து செல் வந்து டிவைட் ஆகும் இல்லையா, எனி செல் இஃப் யூ டேக் இட் டிவைட்ஸ் எக்ஸப்ட் எக் செல். ஸோ இப்போ இந்த எக்ஸெல் வந்து இந்த மெமரி கிளாண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த செல்லோட ஃபியூஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த செல் வந்து டிவைட் ஆக ஆரம்பிக்கும். டிவைட் ஆகி எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த எம்ப்ரியோவை ஒரு சரோகேட் மதருக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. இம்ப்ளான்ட் பண்ணோன்னா அது வந்து பேபியாக டெவலப் ஆகி அண்ட் தென் பேபி வந்து வெளியே வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டாலி அப்படிங்கிற ஷீப்பை வந்து கிரியேட் பண்ணாங்க. Next we are going to see biotechnology in medicine. So இந்த genetic engineering or biotechnology techniques யூஸ் பண்ணி மெடிசினலாக வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூபிள் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட pharmaceutical products and it can be used for treatment of various diseases. ஸோ அந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து நிறைய வந்து பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் என்ஜினியரிங் யூஸ் பண்ணி நிறைய மெடிசன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன மெடிசன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ pharmaceutical products developed by RDNA technique என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்சுலின். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் வந்து பாடியில் வந்து செக்ரீட் ஆகாது. ஸோ அந்த இன்சுலினை வெளியிலேருந்து அவங்க எடுக்கணும். ஸோ அந்த இன்சுலினை வந்து இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் யூஸ் பண்ணி தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் யூஸ்டு ஃபார் ட்ரீட்டிங் சில்ட்ரன் வித் க்ரோத் டெஃபிஷியன்சிஸ். சில குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்காது, நார்மலான க்ரோத் இருக்காது. ஸோ அந்த க்ரோத்தை வந்து கொடுக்கறதுக்கான மெடிசன் வந்து அந்த ஹார்மோனை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க யூஸிங் RDNA டெக்னிக்.
Next, blood clotting factors are developed to treat hemophilia. Hemophilia அப்படின்றது என்னன்னா, it's a condition where your blood doesn't clot. அதாவது இப்போ நம்மளுக்கு ஏதாவது அடிப்படுது அப்படின்னா blood leak ஆகும். ஸோ blood வெளியே வரும்போது கொஞ்ச நேரம் blood வரும், அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா blood வருது ஸ்டாப் ஆகிடும். ஏன் அப்படின்னா blood வந்து clot ஆகிடும், ஸோ it stops. பட் ஹீமோஃபிலியா கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வந்து blood வந்து clotே ஆகாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டா அடிப்பட்டா blood loss அதிகமா இருந்துட்டே இருக்கும். You cannot stop it. So there is a danger that it can lead to death. ஸோ அந்த மாதிரி ஹீமோஃபிலியா கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட்டை கிளாட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் an important milestone of biotechnology. Next வந்து பாத்தீங்கன்னா tissue plasminogen activator is used to dissolve blood clots and prevent heart attack. So heartsல வந்து ஏதாவது blood clots இருந்ததுன்னா அந்த clots வந்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ற tissue plasminogen activator கண்டுபிடிச்சிருக்காங்க. And then development of vaccines against various diseases like hepatitis B and rabies. So இந்த gene cloning யூஸ் பண்ணி RDNA technology யூஸ் பண்ணி நிறைய vaccines வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கூட இந்த பயோடெக்னாலஜியோட மைல்ஸ்டோன் தான். ஸோ Eli Lilly and Company, United States in 1979 first started commercial production of human insulin by using RDNA technology. ஸோ ஹியூமன் இன்சுலினை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து Eli Lilly and Company US in 1979.